ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோபாலன் ரன்னிங் சம்ம வீடியோ போட்டுருக்கேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 400 மீட்டர் ரெப்பிடேஷனு ஒரு 15 ரெப்பிடேஷன் பண்ண போகிறேன். இதான் ஃபஸ்ட் டைமாக நான் பண்ண போகிறது. ஏன் அப்படின்னா டெல்லி வேதாந்தா ஹாஃப் மேரத்தான் அடுத்த மாதம் 12ஆம் தேதி இருக்குது. இங்கேருந்து நான் வந்து ஒரு 4ஆம் தேதி கிளம்புறேன். அதாவது 5ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு ட்ரெயின், 7ஆம் தேதி காலையில் போய் அங்கே ரீச் ஆயிடுவேன். அங்கே போயிட்டு சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது. அப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அவங்களெல்லாம் பார்த்துட்டு 12ஆம் தேதி ஈவெண்ட் அட்டன் பண்ணிட்டு டைமாக எனக்கு ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டிருக்கேன் நான். ஸோ 12ஆம் தேதி மத்தியானமே ஃப்ளைட் ஏறி சென்னை வந்து சென்னையிலேருந்து சிவகங்கை வர மாதிரி தான் பிளான். இன்னைக்கு 15 ரெப்பிடேஷன்றது எதுக்கு இந்த மாதிரி கடுமையான ரெப்பிடேஷன் அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து 1 மணி நேரம் 45 நிமிஷம் காங்கேயத்தில் கொடுத்துருந்தோம். ஸோ அதோட ஒரு பெஸ்ட்டான ஒரு டைம் கொடுக்கணும் அப்படின்றது ஆசை. டெல்லி வேதாந்தான்றது ஒரு இன்டர்நேஷனல் லெவல் மேரத்தான் தான். அது ஒரு நல்ல ரெப்யூட்டட் மேரத்தான். அது அந்த டைமிங்லாம் கையில் வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த மேரத்தான்லாம் போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் இப்போ பக்கத்தில் இருக்க கண்ட்ரிஸ் வந்து தாய்லாந்து போய் ஓட போகிறோம், இல்லை வியட்நாம் போய் ஓட போகிறோம் அப்படின்னா கூட அந்த ஈவெண்ட்டில் இருக்கிற ஒரு டைமிங்ஸு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ் பண்ணுற வாட்ச் வந்து கோரஸ் ஸ்பேஸ் 3. இதோட விலை வந்து 27,000 ரூபா. இந்த டிஷர்ட் வந்து காங்கேயத்தில் கொடுத்தது, நல்லாவே இருக்குது. இப்போ இதை போட்டு ஓட போகிறது கிடையாது. இந்த டிஷர்ட் வந்து காங்கேயத்தில் அங்கே ஸ்டாலில் விற்றாங்க, இன்ஃபினிட்டின்னு 250 ரூபாய்க்கு வாங்கினேன். அதே மாதிரி இந்த ஷார்ட்ஸ் வந்து ஒரு 300 ரூபா டெக்காத்லானில் வாங்கினது. இப்போ யூஸ் பண்ணுற ஷூ வந்து அடிடாஸ் அடிசீரோ EOSL. ஓவரால் இப்போதைக்கு ட்ரெண்டில் இருக்க ஷூ தான். எல்லா ரன்னுக்கும், டெய்லி ரன்னு, ஈஸி ரன்னு, டெம்போ ரன்னு, இன்டர்வல்ஸ் எல்லாத்துக்கும் இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிட்ட அரௌண்ட் 50 to 60 கிலோமீட்டர் இப்போ ஓடி இருக்கேன். ஃபர்தராக ஒரு இன்னொரு 40-50 கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ கொடுக்குறேன் நான். சாக்ஸ் வந்து டெக்காத்லானில் வாங்கினது தான். அது ஒரு 299 வந்துச்சு, ஒரு 2 பேர். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஒரு 2 கிலோமீட்டர் வார்ம் அப்பு, ஒரு ஸ்லோ பேஸில் 150 ஹார்ட் ரேட் பிலோவில் ஒரு 2 கிலோமீட்டர் ஓடிட்டு, அப்புறமாடி ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 15 ரெப்பிடேஷனு. என்ன பேஸில் பண்ண போகிறேன் அப்படின்னா 130. ரொம்ப கஷ்டமாக கொடூரமாக இருக்க போது, பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியல. அதை முடிச்சுட்டு 2 கிலோமீட்டர் கூல் டவுனு. டோட்டல் அரௌண்ட் வந்து 10 கிலோமீட்டர். இது எப்படி வருது அப்படின்னு தெரில, வாங்க பார்ப்போம். இப்போ நான் ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு 10 நாளாக இந்த இதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது என்னென்னா EWA, ப்ரொமோஷன்லாம் இல்லை. எனக்கு ஒரு ஆள் சஜஸ்ட் பண்ணாங்க, EWA வந்து ரெக்கவரிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறது, அதாவது EWA வந்து இப்போ நம்ம எடுக்கிற ப்ரோட்டீனை வந்து அதை பிரித்து கொடுக்கும். அதெல்லாம் டீட்டெயிலாக தெரில. EWA எடு அப்படின்னாங்க. ஸோ அப்படி தான் நம்மளும் எடுக்கிறது. இது வந்து எப்படின்னா, காலையில் ஓடும்போது எனக்கு வந்து காலையில் எந்திரிச்சோன்னே பசி ஜாஸ்தியாக இருக்கும். இதை குடித்தேன் அப்படின்னா அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணுது, கொஞ்சம் எனர்ஜியும் கிடைக்குது. அதனால இதை எடுக்கிறேன். சொல்கிறேன், நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்றத கேட்குறதுனால நான் இதை சொல்கிறேன். மற்றபடி ஒரு 2 கிலோமீட்டர் வார்ம் முடிச்சு 619 பேஸு. ஆவரேஜ் ஹார்ட் ரேட் வந்து 132. ஓகே, ஒரு நல்ல ஒரு வார்ம் அப் முடிஞ்சு, ஓரளவுக்கு வேர்த்துச்சு. நம்ம 400 ரெப்பிடேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இப்போ நான் யூஸ் பண்ணுற கிரவுண்ட் வந்து சிவகங்கையில் இருக்க கலெக்டர் ஆஃபீஸ் கிரவுண்டு. இது ப்ராப்பராக வந்து மார்க்கிங்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அதில் இருக்க மட்டு இருக்குல்ல, இப்போ நம்ம கால் வச்சோம்னு வைங்களேன், ஸ்பீடெல்லாம் எடுக்க முடியாது. இந்த மாதிரி ஃபுல்லாக பதியும். இந்த இடத்துல கூட பரவாயில்ல. இது வந்து ஆகஸ்ட் 15க்கு கொஞ்சம் மண் போட்டாங்க, அதனால இந்த இடத்துல கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா எரோஷன், மழை பெஞ்சு தண்ணி அரிச்சு போகிறப்ப அந்த மண் சேரும் தெரியுமா, ஆற்று மணல் இருக்கும்ல, கடல் மண். அந்த மாதிரி ஒரு இடத்துலையும் அந்தந்த மாதிரி குவியலாக அந்தந்த இடத்துல அப்படியே கால் வச்சோம்னா ஸ்பீடு ஓட முடியாது, எனர்ஜியை உள் வாங்கிடும் அப்படியே. இப்போ நம்ம கிரவுண்ட்லாம் அந்த மாதிரி தான் வந்து ஒரு சில நேரங்கள்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்து அவ்வளோவா ஃபுல் எனர்ஜி யூஸ் பண்ணிடலாம். நம்ம நினைக்கிற டைமிங்லாம் அச்சீவ் பண்ணி எதுவுமே பண்ண முடியாது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ இன்றைக்கி 415 பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் 130லேருந்து வைக்கிறேன். அதுவே ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு மாதம் தானே டைம் இருக்குது VO2 max இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இப்போ இந்த கிரவுண்டில் வந்து ஏற்கனவே இதில் ஓடி தான் வந்து எனக்கு இந்த இதில் பெயின் வந்தது, ஃபுட் பிளேஸ்மெண்ட் தப்பாக வச்சதுனால. இப்போ எனக்கு ட்ராக் இல்லை, அதனால தான் நம்ம ஒரு ட்ராக்கே போடுறோம். இப்போ ஒரு கிரவுண்டுன்னு இருக்குது அப்படின்னா, அதில் ட்ராக் இருக்குன்னா ரன்னிங்க்கு ஒரு சைடும் வாக்கிங்க்கு ஒரு சைடு போகலாம். இப்போ வந்து இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக அப்படியே வாக்கிங் போவாங்க. நம்மளால் எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ண முடியாது நம்ம நினைக்கிற மாதிரி. அது சொல்ல முடியாது, பப்ளிக்காக யூஸ் பண்ணுறதுனால அது அப்படி தான் இருக்கும். அது போக கேம்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி 99% கிரிக்கெட் தான் விளையாடுவாங்க எல்லா இடத்துலையும். ஸோ எல்லா இருக்கிற பிளேஸ் எங்கெங்கே ஸ்பேஸ் கிடைக்குதோ அது எல்லாத்துலேயும் சின்ன சின்னதாக கிரிக்கெட். ஸோ நமக்குன்னு எப்படி சொல்கிறது, மித்த கேம் விளையாடுறவங்களுக்கு கூட அந்த இது ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதனால தான் கிரவுண்டை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணுறது. சரி, ஓகே, 400 வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். இந்த மாதிரி அதிகமான இன்டென்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது வேர்வை மூஞ்சி வழியாக வலியும் போது ஏதாச்சும் ஹெட்பேண்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா கண்ணில் வந்து வேர்வை பட்டு கண் அந்த உப்பு தண்ணிக்கு எதுக்கு எரியுது. இந்த 400 மீட்டர் ரெப்பிடேஷனில் இன்றைக்கி 2 வகையான சீட்டிங் பண்ணேன்.
ஒன்று 10 வரையும் தான் இந்த இதில் ஓடினேன். ஏன்னா மண் அதிகமாக இருக்குது, ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு அவுட்ரு ரோடை பிடிச்சி எப்பயும் ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா அதில் ஃப்ரிக்ஷன் கம்மி, கொஞ்சம் ஈஸியாக ஓடலாம் அப்படின்னு. அதுலேயும் இன்னொன்று பண்ணேன் என்னென்னா, இந்த வாக்கில் இப்படி ஆன்டி கிளாக் வைஸில் ஓடணும் அப்படின்னா ஸ்லோப்பு கொஞ்சம் இருக்கும். ஸோ அதில் ஓடினோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு 15 முடிக்கணும் அப்படின்றதுக்காக முடித்தேன். நெகட்டிவில் எதுவுமே பண்ணல. 130லேயே எல்லாத்தையும் +or-5லேயே முடிச்சிட்டேன் எல்லாத்தையும். ஸோ இதுதான் இன்றைக்கி பண்ணது. ஒப்பேத்தியாச்சு இன்றைக்கி 15. இந்த மாதிரி அவசரப்படுறது அப்படின்றது குறைச்சிக்கிறணும். அடுத்த மாதமே இருக்குது, நான் இந்த மாதமே ரெடி ஆகிட்டு நான் 2 நிமிஷம் குறைக்க போகிறேன் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு இன்ஜுரியில் கொண்டு வந்து விடும். லாஸ்ட் டைம் அப்படி தான் இன்ஜுரி ஆச்சு. ரெக்கவர் ஆகிறதுக்கு 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அதுக்கப்புறம் தான் போயிட்டு ஃபிஷ் ஆயில், மல்டிவிட்டமின், சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் சரி நிப்பாட்டக்கூடாது, எடுக்கணும் அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஃபிசியோலாம் பண்ணதுக்கப்புறம் தான் சரியாச்சு. இதுக்கப்புறம் 2 கிலோமீட்டர் கூல் டவுன் பண்ணணும். 188 மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டு. ஸோ அதை முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்க டீட்டெயில் சொல்கிறேன். டோட்டலாக இப்போ வந்து 10 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் வார்ம் அப்பு, 2 கிலோமீட்டர் கூல் டவுன் இப்போ முடிச்சாச்சு. நடுவில் ஒரு 6 கிலோமீட்டர் வந்து 400 மீட்டர் 15 ரெப்பிடேஷனு. ரொம்ப டெட்லியஸ்ட்டான ஒன்று. 130 ஆவரேஜில் வச்சு +or-5லேயே வந்து எல்லாத்தையுமே அதிலே முடிச்சிட்டேன். இப்போ இந்த இடத்துலலாம் வந்து ஓட முடியாது, ஏன்னா சரியான கிரவுண்டு கிடையாது. அதனால தான் நம்ம கிரவுண்டை இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிரவுண்டுக்கு பேப்பர் ஒர்க்கு கொஞ்சம் லேட்டாக இழுத்துட்டு போய்கிட்டு இருக்குது. அதை முடிச்சதுக்கப்புறம் கிரவுண்டோட அப்டேட்டு அடுத்தடுத்து வீடியோஸ்லாம் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா VO2 max ஒர்க் அவுட்ன்றது ரொம்ப நாள் வந்து Zone 2லேயே பண்ணிக்கிட்டு இருக்கிறாள். சடனாக VO2 max இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த 400 மீட்டர்ன்றது ஒரு கீ ஆஃப் த சக்ஸஸ் மாதிரி. ஸோ 400 1000 ரெண்டும் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு எப்படின்னா ஒரு ஆளுக்கும் ஒரு டைமிங் அச்சீவ் பண்ணுறது இருக்கும். இப்போ 2 நிமிஷம் ரெஸ்ட் வச்சு ஓடலாம். நான் இன்றைக்கி 1 நிமிஷம் ரெஸ்ட் வச்சு ஓடிருக்கேன். இப்போ வந்து சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுக்காமல் கொஞ்சம் 2-3 மாதம் இருந்தேன் நான். அதனால இன்ஜுரிஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ப்ராப்பர் சர்ஃபேஸில் ஓடலை. ஸோ சப்ளிமெண்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் இன்ஜுரி ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. ஸோ சப்ளிமெண்ட்ஸை பற்றி நான் ஏன் முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு காயங்கள் வரக்கூடாது. அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், வெறும் கஞ்சி தண்ணியை குடிச்சிட்டு ஓடினேன், தண்ணியை குடிச்சிட்டு ஓடினேன், வெறுங்காலில் ஓடினேன், ஷூ இல்லாமல் ஓடினேன், 500 ஷூவில் ஓடினேன் அப்படின்றதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசு வரையும் தான் அதை செய்ய முடியும். ஒரு ஏஜுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நம்மளோட எலும்பு தேய்மானமாக இருக்கட்டும், மசிலோட அடர்த்தி குறையிறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் ஆக தான் செய்யும். அது மூலியமாக காயங்கள் வரும். ஒரு சில ஆளுக்கு ஜெனட்டிக்காக அவங்க பிறப்பில் அவங்க அப்பா வழி மூலியமோ அவங்க ஐயா வழி மூலியமோ நமக்கு நல்ல உடல் வாகு அமைஞ்சு ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை மூலியமாக நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை 40 வயசுக்கு மேலே வரையும் போகுது, 50 வயசுக்கு வரையும் போகுது அப்படின்னா அதெல்லாம் ஒரு வரம். அது எல்லாத்துக்கும் கிடைக்காது. ஒரு ஆளுக்கு அமைஞ்சிருக்கு பேர்ஃபுட் பாபிலாம் வந்து வெறுங்காலிலே ஓடுறாரு அப்படின்னா அவரோட ஜெனட்டிக் அந்த மாதிரி, அவர் கால் பாதம் அவ்வளோ திக்னஸாக இருக்கும், அவரால் ஓட முடியும். நமக்கு அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஒரு மெடிக்கல் இஷ்யூனால என்னோடய பாதங்களும் இந்த உள்ளங்கை இதுவும் ரொம்ப மெதுவாக ஆயிடுச்சு. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தினால. ஸோ என்னால் வந்து வெறுங்காலில் ஓடுறதுன்றது முடியாது. கல் மண் ஏதாச்சும் குத்துச்சுன்னா அந்த பெயின் தாங்க முடியாது. ஸோ அதனால எனக்கு கண்டிப்பாக ஷூ வேணும். நல்ல ஷூ போட்டால் தான் முட்டியை பாதுகாக்க முடியும், ஆங்கிளை பாதுகாக்க முடியும், ரொம்ப நாள் நல்லா ஓட முடியும். இதெல்லாம் வந்து ரன்னிங்க்கு தேவைப்படுற விஷயமா இருக்குது. ஆரம்ப கட்டத்தில் 500 ஷூலேருந்து ஆரம்பித்து, வெறுங்காலிலேருந்து ஆரம்பித்து 500 ஷூலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு 15,000 20,000 வரையும் போடுறோம்னா இது வந்து பொழப்பாக எடுத்துக்கிட்டதுனால பண்ணுறோம். நீங்கள் இந்த அளவுக்கு 21 42க்கெலாம் ட்ரெயின் ஆகிறது, இந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேஷன்லாம் உங்களுக்கு இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு 2000 ஷூவில் போட்டு ஓடிக்குங்க. அதுவே போதுமான ஒன்று. கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.